ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது இங்கே பிளாக்காக நறுக்கி வச்சுருக்கேன். ரா ஜாக் ஃப்ரூட்டு. இதெல்லாம் நான் ரொம்ப அடிக்கடி தான் வாங்கிறது இல்லை, ஜாஸ்தி பண்ணிடுறது இல்லை. இது வந்து கடைக்காரரே எங்களுக்கு நல்லா தோல் சீவி கொடுத்துட்டார். அப்படியே எங்களுக்கு இதை நறுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதை எப்படி நறுக்கி நம்ம இதில் போட்டுன்றோம் கொஞ்சம் இடத்துல. இப்போ டேரெக்டாக இது குக்கரில் வேக விட்டுறேன். குக்கரில் ஏற்கனவே கொஞ்சமாக ஜலம் வச்சுருக்கேன். இது ஒரு 2 சீட்டிக்கு நம்ம வச்சோம், 2 விசில். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இந்த தேங்காய் போட்ட கறி பண்ணுறதா இருக்கேன். அப்புறம் நம்ம கறியை அதை உசிலிக்கும் போது அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி. இந்த குக்கர் திறந்து விட்டேன். இந்த அளவு வெந்தால் போகிறோம். நம்ம கையால் தொட்டு பார்க்கலாம். இன்னும் ரொம்ப சூடாக இருக்க தொட முடியாது, ஆனால் கண்டிப்பாக வெந்திருக்கும் அது. இந்த பிளாக்காயை குக்கர்லேருந்து எடுத்துனேன். இந்த மாதிரி மேஷர் வச்சு நம்ம மேஷ் பண்ணலாம். கொஞ்சம் அப்படி மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி இதோட எட்ஜஸ்னால இப்படி பண்ணிக்கலாம். நாங்களும் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா எங்களெல்லாம் அம்மிக்கு எதிராக உட்காந்து வச்சுடுவா. அதில் கொட்டணும்பா. அதில் இதுக்கு கரெக்ட் வேர்டு வந்து அதுதான். இல்லை மிக்சியில் பல்ஸ் மோடு ஒன்று போடுங்க, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப அரைச்சிடாதீங்க. இது மாதிரி கொத்தாக அது இப்படி தெரியணும். அப்படி இங்கே நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கூட இல்லை. இதுக்கெல்லாம் கொஞ்சமாக விட்டால் போகிறோம். இந்த மாதிரி வேக விட்ட தேங்காய் போட்ட கறிக்கெல்லாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், மிளகாய்த்தூள் 2 சில்லி வச்சுருக்கேன், பெருங்காயம், இஞ்சி கொஞ்சமாக திருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளாக்காயை இதில் போட்டுடலாம். இதை நல்லா அப்படி கிளறி விட்டுடலாம். ஏற்கனவே வேக விட்டுச்சு, உப்பு போட்டிருக்கோம். நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுருக்கேன். இங்கே யூஸ்வலாக இதில் மஞ்சப்பொடி போட மாட்டேன், நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இன்னும் நறுக்கரிச்சி ஒரு மாதிரி பிளாக்காக மாறுற மாதிரி இருந்தது. வெள்ளையாக ஒரு மாதிரி பழுப்பு கலராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதில் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்பூன் போல் தேங்காய் கொஞ்சம் தாராளமாக போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு சர்விங் பவுலில் வச்சுடலாம். சிம்பிளான ஒரு பிளாக்காக தேங்காய் போட்ட கறி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிமிஷமாக பண்ணிவிடலாம். ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே இது ஆகிடும். நறுக்கிறது தான் இதில் வேலை, மற்றபடி ஒரு வேலையும் கிடையாது. ஸோ நீங்களும் எல்லோரும் பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.